நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று ட்ரைனேரியா குவார்சிஃபோலியா ஓக் லீஃப் ஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முடவாட்டுக்கால் செடியை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முடவாட்டுக்காலோட கிழங்கு. இது முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு அதிகமாக இந்த அளவு இப்போ அதிக அளவில் எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 வருஷத்தில் அதிகம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செடி பார்த்திங்கன்னா பெரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேன் சொல்லுவாங்க. அதிக அளவில் மலைப்பகுதிகளில் இயற்கை காடுகள் நேச்சுரல் ஃபாரஸ்ட் உள்ள இடங்களில் அதிக அளவில் இந்த பெரணி செடிகள் இருக்கும். அதிலே பெரணி செடிகளை சின்ன சின்ன செடிகள் நம்ம ஷோ பிளான்ட்டாக வீட்டில் வச்சுருப்போம். அதுலேயே இது மாதிரி பெரிய செடிகள் உள்ளது தான் இந்த முடவாட்டுக்காலோட பெரணி செடி. இது ஓக் லீஃப் ஃபேன் சொல்லுவாங்க. பெரணி வகையில் சேர்ந்த ஒரு பெரிய தாவரம் இது. இதோட கிழங்கு அதிக அளவில் மருத்துவத்துக்காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க. இதை சூப் செஞ்சும் குடிக்கிறாங்க. இதில் நல்ல பலன்களும் கிடைக்குது. இந்த முடவாட்டுக்காலோட கிழங்கை சூப்பாவோ அல்லது ஒரு கஷாயமாவோ செஞ்சு குடிச்சிட்டு வரனால முடக்குவாதத்தை சரி செய்யக்கூடியது, மூட்டு வலியை சரி செய்யக்கூடியது, உடம்புல உள்ள வலி வீக்கத்தை சரி செய்யக்கூடியது. இந்த முடவாட்டுக்காலோட தண்டு கிழங்கு ரைசோம்னு சொல்லுவாங்க. இந்த தண்டு கிழங்கு சாறை குடிச்சிட்டு வரனால கடுமையான வலி வீக்கத்தை இது குறைக்கக்கூடியது. இந்த முடவாட்டுக்காலை மேல் தோலை எரிச்சு ஆட்டுக்கால் மாதிரி சுட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேல் சோலை மட்டும் நல்லா ஆட்டுக்கால் ரோமங்களை சுடுவாங்க. அதை மாதிரி இந்த முடவாட்டுக்காலோட ரோமங்களை சுட்டு வச்சுருக்காங்க. இந்த முடவாட்டுக்காலை சூப்பை குடிச்சிட்டு வரனால டிபின்னு சொல்லக்கூடிய காச நோய்களை இது சரி செய்யக்கூடியது, நுரையீரலில் உள்ள அடைப்புகளை இது நீக்கக்கூடியது, காய்ச்சல் இது சரி செய்யக்கூடியது, தோல் நோய்களை இது சரி செய்யக்கூடியது, சிறுநீர் தாரையில் ஏற்படுற தொட்டுகளை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, இந்த முடவாட்டுக்காலோட சூப்பை செஞ்சு குடிச்சிட்டு வரனால வலி வீக்கத்தை போக்கும், எலும்புகளுக்கு இது பலத்தை கொடுக்கக்கூடியது, மூட்டுகளில் உள்ள வலியை இது சரி செய்யக்கூடியது, முறிந்த எலும்புகளை ஒட்டுறதுக்கு வெகு சீக்கிரம் உதவி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கவுட் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற மென்ஸ்ட்ரல் கிராம்ப்னு சொல்லுவாங்க, கருப்பையில் ஏற்படுற வலியை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, இந்த முடவாட்டுக்காலோட மேல் தோலை சீவிட்டு உள்ளே உள்ள கிழங்கு பகுதியை மட்டும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு அதோட மிளகு சீரகம் போட்டு காய்ச்சி ஒரு கஷாயமாக குடிச்சிட்டு வரனால மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, இந்த முடவாட்டுக்காலோட சூப்பாக அது செஞ்சு கூட குடிக்கலாம். அப்படி செய்யும் போது வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, சோம்பு, ஏலக்காய், மிளகு, உப்பு, இந்த முடவாட்டுக்காலோட கிழங்கு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சி நெய்யோ அல்லது எண்ணெயோ விட்டு நல்லா வதக்கி அதோட நீர் சேர்த்து கொதிக்க வச்சு அந்த சூப்பை குடிச்சிட்டு வரனால செரிமான சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது, மூலத்தை சரி செய்யக்கூடியது, பைல்ஸை இது சரி செய்யக்கூடியது, மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது, உடல் சோர்வை இது போக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடியது, உடலில் தேங்கியுள்ள வாயுவை வாயுவை இது அகற்றக்கூடியது, உள்ள மச்சையை இது ஜவ்வுகளை இது பலப்படுத்தக்கூடியது, காய்ச்சல் இது சரி செய்யக்கூடியது, சளி இருமலை இது சரி செஞ்சு நுரையீரலில் தேங்கியுள்ள சளியை கரைத்து இது வெளியேற்றக்கூடியது. இந்த முடவாட்டுக்கால் ட்ரைனேரியா குவார்சிஃபோலியா இந்த ஓக் லீஃப் ஃபேன் சொல்லக்கூடிய இந்த பெரணி வகை தாவரம் அதிக அளவில் மலைப்பகுதிகளில் தான் பார்க்க முடியும். ஒரு 1000 அடிக்கு மேலே உள்ள மலைப்பகுதிகளில் இயற்கையான காடுகளில் தான் அதிக அளவில் பார்க்க முடியும். இந்த இயற்கையான காடுகள்லேயும் பாறைகள், பெரிய பெரிய மரங்கள் பக்கத்தில் இந்த செடியை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை அதிக அளவில் மலைப்பாங்கான இடங்களில் உள்ள நீர் ஓடைகள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் இந்த பெரணி வகை தாவரத்தை சேர்ந்த முடவாட்டுக்கால் செடி காணப்படும்.